நம்ம அதிமுக கூட கூட்டணி வைக்கணும், திமுக கூட கூட்டணி வைக்கணும், களத்துல போய் திமுக எங்க அதிமுக எங்க அவர்கள் வாக்குகளை நம்ம எப்படி வாங்கலாம்னு பார்த்தா அவன் வாக்கா கிடையாது, அவன் கட்சியா கிடையாது, அவன் மாறாக ஜாதியா நிற்கிறான். ஆனால் எந்த மக்கள் ஜாதியாக நிற்க வேண்டுமோ, தங்கள் உரிமையை எந்த மக்களுக்கு ஜாதி காரணமாக உரிமைகள் மறுக்கப்பட்டதோ, எந்த மக்கள் ஜாதியின் காரணமாக அதிகாரம் இல்லாமல் நிற்கிறார்களோ அந்த மக்கள் ஜாதியா நிற்காம இங்க திமுகவா அதிமுகவா கரைஞ்சு போய் அவங்க கிட்ட இருக்கிற மொத்தமா அனுபவிச்சுட்டு இருந்த ஆட்சி அதிகாரத்தை நம்ம பங்கு கேட்டா அவனுக்கு கசக்கதான் செய்யும். அந்த கட்சிக்கு வாக்களித்தால் தங்க ஜாதிக்கு எந்த பயனும் இல்லை என்றவுடன் உடனே அடுத்த நொடியே விட்டுட்டு அந்த கட்சி அனாதையா விட்டுட்டு மாறிட்டாங்கல்ல. அது ஒரு சமூகம், அவங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம் தெரியுது. ஆனா இங்க காரணம் நம்ம ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறோம். ஏன்னால் எல்லா கட்சியும் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வைத்து தான் தேர்தல் சந்திக்குது. நம்ம ஏதோ ஒரு காலத்தில் தனித்து வந்தோம். ஆனா இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் நிற்பதற்கு தயாராக கிடையாது. அப்படி எல்லா கட்சியும் தயாரா இருந்தால் புதிய தமிழ் கட்சியும் தயார் தான். குறைந்தபட்சம் ஒரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு கூட பண்ண வக்கல்லாதவர்கள் எப்படி கட்சி தலைவராக முடியும்? நம்ம புதிய தமிழன் கட்சின்னு பாக்குறோம், அது ஏதோ ஒரு கட்சி கிடையாது. இந்த சமூகத்துல 100 அமைப்பு இருக்கு என்று பேசுறோம், அத்தனை தலைவர்கள் இத்தனை தலைவர்கள். ஆனால் யதார்த்தத்தில் தேவேந்திர குல வேளாளர்களுக்காக தேவேந்திர குல வேளாளராக துவங்கப்பட்ட ஒரே கட்சி, முதல் கட்சி புதிய தமிழ் கட்சி மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாம் கட்சி கட்சி என்று சொல்லலாம், ஏட்டுல சீனி சக்கரன்னு எழுதி வச்சுட்டு இனிக்காது. அது போலதான் ஒரு கட்சி என்றால் குறைந்தபட்சம் ஒரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு கூட பண்ண வக்கல்லாதவர்கள் எப்படி கட்சி தலைவராக முடியும்? அவர்கள் இந்த அரசியலை சீரியஸாக எடுத்துக்கல. அவர்கள் ஏதோ ஏனோ தானோ என்று சம்பாதிப்பதற்கும், தேர்தல் வந்தால் அங்கொன்றும் இங்கொன்று 5-10 வாங்கி வயிறை நிறைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக ஒரே நோக்கத்தில் தான் அவர்கள் கட்சி என்ற பெயரில் ஏதோ ஒன்று வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துட்டா போதும் டெல்லிக்கு போய், அதற்கு கூட அவங்களுக்கு தெரியாது அது எதற்கு. புதிய தமிழ் கட்சி ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி, நம்ம அடுத்த நிலைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாற வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்கு எப்படி தொகுதிகளை பணியாற்றுவது, எந்தெந்த தொகுதிகளை தேர்வு செய்வது, எப்படி எத்தனை தொகுதிகளை பெறுவது என்றெல்லாம் சிந்திக்கிற கட்சி. ஆனால் மற்றவர்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது, அதை பற்றி சிந்திக்க வேண்டியது கிடையாது. இதெல்லாம் ஏன் நாம பேசணும்னா, ஏனால் அந்த பிரச்சனை புதிய தமிழுக்கு தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனா அவர்களுக்கு பங்கு வேண்டும், அவங்க கிட்ட இருக்கிற மொத்தமா அனுபவிச்சுட்டு இருந்த ஆட்சி அதிகாரத்தை நம்ம பங்கு கேட்டா அவனுக்கு கசக்கதான் செய்யும். ஆனால் அது கொடுக்காமல் நம்ம வெற்றி பெற முடியாது என்ற நிலை நம்ம உருவாக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த கட்சிக்கு பல ஏஜென்ட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 5-10 தேர்தல் நேரத்தில் கொடுத்துட்டா அவர்கள் எதுவும் கேட்க போறது கிடையாது, அதிகாரத்தில் பங்கு தேவையில்லை, இந்த 5-10 கொடுத்து இந்த ஏஜென்ட்கள் மூலம் இந்த மக்களை வாக்குகளை இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணம் இருக்கும்போது அது புதிய தமிழுக்கு தான் பிரச்சனை. இங்க வீழ்ச்சி யாருக்கு என்றால் புதிய தமிழ் கட்சிக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளருடைய அரசியலுக்கும் அதுதான் வீழ்ச்சிக்கு காரணம். அப்போ ஏன் கூட்டணி இவ்வளவு தாமதமாகுது என்று சில பேர் யோசிக்கலாம். இதுதான் காரணம். இந்த மக்களுக்கான அதிகாரத்தை இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ ஜாதிகள் வந்து எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறான். ஆனால் தினக்கூலிகளாக கஷ்டப்பட்டு ஒரு வெறும் 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் சரக்கு வாங்கி கொடுக்கறதுக்குமா காத்துக்கிட்டு இருக்கிற ஜாதியா வைத்திருக்கிறவங்களை ஒரு அதிகாரத்துக்கு கொண்டு போலாம் என்று நினைக்கிற கட்சிக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்கிறத வாங்கிட்டு போலாம்னா முடியாது. தென் தமிழகத்தை பொறுத்த மட்டும் அதிமுக என்றால் அது தேவர் ஜாதி கட்சி என்ற ஒரு பார்வை இருந்துச்சு இல்ல. அந்த கட்சியை பயன்படுத்தி அந்த கட்சி ஆட்சியில் இருந்த போதெல்லாம் எத்தனை 1000 கோடி எத்தனை லட்சம் கோடி அந்த ஒரு சமுதாயம் அடிச்சிருக்கும். ஆனால் என்றைக்கு அந்த கட்சியில் அதிகார மையத்தில் அவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் இல்லை, அந்த கட்சிக்கு வாக்களித்தால் தங்க ஜாதிக்கு எந்த பயனும் இல்லை என்றவுடன் உடனே அடுத்த நொடியே விட்டுட்டு அந்த கட்சி அனாதையா விட்டுட்டு மாறிட்டாங்கல்ல. அது ஒரு சமூகம், அவங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம் என்று தெரியுது. ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறோம். ஏன்னால் எல்லா கட்சியும் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வைத்து தான் தேர்தல் சந்திக்குது. நம்ம ஏதோ ஒரு காலத்தில் தனித்து வந்தோம். ஆனா இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் நிற்பதற்கு தயாராக கிடையாது. அப்படி எல்லா கட்சியும் தயாரா இருந்தால் புதிய தமிழ் கட்சியும் தயார் தான். ஆனால் கூட்டணி வைக்கிறோம், நம்ம வாக்குகள் எல்லாம் மொத்தமா நம்ம எந்த கட்சி கூட்டணி வைக்கிறதோ அவர்கள் கபலீகரம் செய்ய முடிகிறது. ஆனால் அவர்கள் வாக்கு நம்ம போட்டியிடுவதே 3-4 தொகுதியில் தான். ஆனால் அவர்கள் வாக்கு அந்த 3-4 தொகுதியில் கூட முழுமையாக வருவது கிடையாது. மாறாக அங்க வந்து நம்ம ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறோம், ஆனால் அவர்கள் களத்தில் போனால் கட்சியாக இருப்பது கிடையாது, மாறாக ஜாதியாக தான் இருக்கிறாங்க. நம்ம அதிமுக கூட கூட்டணி வைக்கிறோம், திமுக கூட கூட்டணி வைக்கிறோம், களத்துல போய் திமுக எங்க அதிமுக எங்க அவர்கள் வாக்குகளை நம்ம எப்படி வாங்கலாம்னு பார்த்தா அவன் வாக்கா கிடையாது, அவன் கட்சியா கிடையாது, அவன் மாறாக ஜாதியா நிற்கிறான். ஆனால் எந்த மக்கள் ஜாதியாக நிற்க வேண்டுமோ, தங்கள் உரிமையை எந்த மக்களுக்கு ஜாதி காரணமாக உரிமைகள் மறுக்கப்பட்டதோ, எந்த மக்கள் ஜாதியின் காரணமாக அதிகாரம் இல்லாமல் நிற்கிறார்களோ அந்த மக்கள் ஜாதியா நிற்காம
இங்க திமுகவா அதிமுகவா கரைஞ்சு போய் யாருக்கு பயன்? எதுக்கு தனி தொகுதி? தமிழகத்துல 1.5 கோடி தேவேந்திர குல வேளாளர் இருக்கிறார்கள், 1 கோடி தேவேந்திர குல வேளாளர் இருக்கிறார்கள் என்று நம்ம வசனம் பேசுகிறோம். ஆனால் அடையாளமே இல்லாமல் ஏதோ ஒரு திராவிட கட்சிக்கு இலவசத்துக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய மாதம் 1000 ரூபாய்க்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தா அந்த கணக்கு எப்படி வரும்? அவர்கள் நம்மளையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஏஜென்ட்கள் மூலமாக நம்ம ஓட்டை வாங்கிக் கொள்ளலாம். 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுத்தா ஓட்டை வாங்கிக் கொள்ளலாம். என்ன பண்ண முடியும்? மாதம் 1000 ரூபாயை வைத்துக் கொண்டு 10 வருஷம் ஆகும் கால் பவுன் தங்கம் வாங்குறது. அவன் கொடுக்குற 1000 பவுன் 1000 ரூபாய்க்கு. அதுக்கே நம்மளுக்கு 1000 ரூபாய் பெருசா தெரியுதுன்னா நம்ம பொருளாதார நிலைமை 70 வருஷமா அதே நிலைமையில வைத்திருக்கிறார்கள். அதே நிலைமையில வைத்திருக்கணும்னு நினைக்கிறேன். மற்றவங்களாம் நிலம் வைத்திருக்கிறான், சொத்து வைத்திருக்கிறான், அவர்கள் நிலைமை எல்லாம் கூடிக்கொண்டே போகுது. காரணம் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு. யாரும் அவங்க உழைத்தெல்லாம் அந்த ஜாதி அப்படி முன்னேறி வரல. உழைக்க வேண்டும் என்பது முக்கியம்தான். ஆனால் எப்படி உழைக்கணும்னு தெரியல. உங்கள் உழைப்பை சுரண்டுகிற ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைத்தாலும் நம்ம நிலை இதே தான் இருக்கும். அப்ப நமக்காக நம்ம உழைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாரம் நமக்காக இருக்கணும். எல்லா ஜாதிக்காரனும் அதிகாரத்துக்கு ஓட்டு போடும்போது நம்ம மக்களும் அதிகாரத்துக்கு தான் ஓட்டு போடும். அது என்ன வெறும் எம்எல்ஏ தொகுதி மட்டும் பத்தாதா என்று கேட்டால் பத்தாது. நம்ம அன்றைக்கு ஒரு பிரச்சனையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவைப்பட்டார். அவர் பேசினால் கொண்டு வரும். அன்னைக்கு கட்சிக்கு கட்டமைப்பு கிடையாது. இன்னொரு சமூகத்துக்கு கட்டமைப்பு எல்லாம் புதிய தமிழ் கட்சி உருவாக்கல. அன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவைப்பட்டார். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் புதிய தமிழ் கட்சி வெளியே கொண்டு வரதுக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை கிடையாது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் என்ற தேவை அது சட்டமன்ற உறுப்பினருக்கான மட்டும் முடியாது, அதிகாரத்துக்கான அமைச்சரவைக்கான தேவைதான். புதிய தமிழக கட்சி வெறும் 4-5 உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டு போனா அது இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி இருக்கோ, காங்கிரஸ் கட்சிகள் எப்படி இருக்கோ அது போலதான் நிலைமை வரும். அவர்கள் 20 எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க. 20 எம்எல்ஏ 10 இன்னைக்கு அவங்க அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறாங்க. ஒரு பிரதமராக இருந்த நாட்டை ஆட்சி செய்தவர் எதற்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்றால் அவர் கண்ணு முன்னாடியே அந்த காங்கிரஸ் கட்சி கரைந்து போகிறது அவங்களுக்கு தெரியுது. கம்யூனிஸ்ட்ல 10 எம்எல்ஏ இருக்கிறாங்க. எத்தனை எம்எல்ஏ எங்க இருக்கிறாங்க என்றே தெரியாத அளவுக்கு நிலைமை இருக்கு அவர்கள் கட்சி. அப்ப வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் அது என்றைக்கும் போதாது. அதிகாரத்தில் பங்கு வேணும், அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்பதுதான் இது ஒரே குறிக்கோளாக இருக்கும். நம்ம புதிய தமிழ் கட்சியை பொறுத்த மட்டும் மற்ற ஜாதிக்காரங்கள் எல்லாம் நமக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கும். நம்ம யாரையும் விரோதியா பார்க்கல. ஆனால் நம்ம பாதிக்கப்படும் போது இந்த ஜாதியால் தான் பாதிக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னா அவர் நம்ம விரோதியா பார்க்கிறாங்க. ஆனா அதே பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கோ எம்எல்ஏவுக்கோ ஜாதி பார்க்காம ஓட்டு போடுவோம். அவர்களுக்கு நம்ம ஜாதியா தெரிகிறோம், ஆனா நமக்கு அவங்க கட்சியா தெரிகிறாங்க. அப்ப இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்றால் புதிய தமிழன் கட்சி முழுமையாக இருந்தால் மட்டும்தான் அது முடியும். அதற்கு உண்டான வேலைகளை நம்ம எப்படி செய்ய வேண்டுமோ செய்யணும்.